ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நம்ம பொன்னி சீரியலோட ரிவ்யூவ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல ஃபர்ஸ்ட் சீன்லயே இந்த மாதிரி பொன்னி ஒரு வேளை இந்த வீட்ட விட்டு வெளிய போகலன்னா, நானும் என் புருஷனையும், என் குழந்தையையும் கூட்டிட்டு இந்த வீட்ட விட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் நான் திரும்பி வரவே மாட்டேன். யாரு சொன்னாலும் நான் யார் பேச்சையுமே கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு முட்டாள்தனமா பவானி அடம்பிடிச்சுட்டு நின்னுட்டு இருக்க. உடனே இத கேட்டுட்டு ஜெயாவும் எப்பவும் போலயே எத பத்தியுமே யோசிக்காம, "நீ எதுக்காக பவானி இந்த வீட்ட விட்டு போகணும்? இந்த வீட்ட விட்டு போக வேண்டியவ அவ." அப்படின்னு சொல்லிட்டு, "ஏ பொன்னி, முதல்ல இந்த வீட்ட விட்டு வெளிய போ. உன்னால இதுக்கு மேல என் குடும்பத்துல வர்ற பிரச்சனைய என்னால தாங்கிக்கவே முடியாதுன்னு" சொல்லிட்டு பொன்னியோட கைய பிடிச்சு இழுத்துட்டு வீட்ட விட்டு வெளிய கூட்டிட்டு போகறதுக்காக போக, ஆனா பொன்னியோ அப்படி போகும்போது மனசுக்குள்ள ஒரு பக்கம் பேசாம நம்ம இந்த வீட்ட விட்டு வெளிய போயிடலாமா? ஏன்னா இவங்க யாருமே நம்மள நம்பவும் போறதில்ல. நம்ம என்ன சொல்ல வரோன்றத காது கொடுத்து கேட்கவும் போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சாலும், இன்னொரு பக்கமும் இதுக்கு முன்னாடி பொன்னி கூட எல்லாருமே சகஜமா பேசிட்டு இருக்கும்போது, பவானி அவங்க கூட எவ்ளோ க்ளோஸா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு, இப்ப மட்டும் நம்ம ஒரு வேள இந்த வீட்ட விட்டு வெளிய போனோம்னா, கண்டிப்பா சுந்தரோட உண்மையான முகத்த யாராலயுமே பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாம அவங்க கடைசி வரைக்கும் பவானி அக்காவோட வாழ்க்கைய இப்படிதான் கெடுத்துட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா பவானி அக்காக்கு இவங்களோட உண்மை தெரிய வரும். ஆனா அப்படி தெரிய வரும்போது அவ்வளோதான் அவங்களோட மொத்த வாழ்க்கையுமே முடிஞ்சு போயிடும்னு சொல்லிட்டு ஷிவானி பாப்பாவையுமே யோசிச்சு பார்த்துட்டு, கண்டிப்பா நம்ம இந்த வீட்ட விட்டு இப்போ வெளிய போகக்கூடாது. அவங்களோட முகத்தெரிய கிழிச்சதுக்கு அப்புறமா, நம்ம அத பத்தி யோசிச்சுக்கலான்னு சொல்லிட்டு, உடனடியா ஜெயாவோட கைய தட்டி விட்டுட்டு, "போதும். இதுக்கு மேல என்ன இந்த வீட்ட விட்டு வெளிய போங்கன்னு சொல்லிட்டு யாராவது சொன்னீங்க, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. எனக்கே இந்த வீட்ட விட்டு எப்ப வெளிய போகணுமோ, அப்ப போக தெரியும். அது மட்டும் இல்லாம நான் வேணா ஒத்துக்கிறேன். எனக்கு இப்போ இவங்களுக்கு எதிரான எந்த ஆதாரமும் இல்லன்றத. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் என்னால ஏத்துக்கவே முடியாது. இவங்க தப்பு பண்ணவங்க தான். அத நிரூபிக்க என்கிட்ட ஆதாரம் இல்லனாலும், அவங்க கிட்ட அவங்க தப்பு பண்ணலன்றத நிரூபிக்க ஏதாவது ஒரு ஆதாரமாவது இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே இத கேட்டுட்டு பவானியும், "என்ன லூசுத்தனமா உளறிட்டு இருக்க? அவங்க தான் தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. அப்புறம் என்ன ஆதாரத்த நீ பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னு?" சொல்லிட்டு கேட்க, உடனே பொன்னி இந்த மாதிரி நான் ஹாஸ்பிட்டலுக்கு வெளிய அவங்க அந்த பொண்ணோட அண்ணன் கூட பேசிட்டு இருந்தத நான் நல்லா கேட்டேன். அவங்க அந்த பொண்ணோட அண்ணனுக்கு ரூ. 2,00,000 பணத்த இப்பதான் ரீசென்ட்டா குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம, அவங்க தனக்கு இன்னும் ரூ. 5,00,000 வேணும்னு கேட்டதையும் நான் கேட்டேன். அதுக்கு அவங்க நான் ஏற்கனவே 2,00,000 குடுத்துட்டேன். இன்னும் 3,00,000 தான் என்கிட்ட இருக்குன்னு சொல்லி சொன்னதையும் கேட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு ரூ. 2,00,000 அவங்க குடுத்துட்டாங்கன்னா, இன்னும் மீதி ரூ. 3,00,000 அவங்களோட கார்ல தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க நான் இந்த மாதிரி பார்த்தத பார்த்த உடனேயே அவங்க கிட்ட அந்த பணத்த கூட குடுக்காம என் பின்னாடியே ஓடி வந்தாங்க. அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்க வேணா அந்த கார செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா அதுல பணம் இருக்குன்னு" சொல்ல, உடனே இத கேட்டுட்டு, "நாங்க எதுக்காக நீ சொல்றத நம்பிக்கிட்டு அவங்க மேல சந்தேகப்பட்டு காரெல்லாம் செக் பண்ண போகணும்? கண்டிப்பா எங்களால அத பண்ண முடியாதுன்னு" சொல்ல, உடனே இத கேட்டுட்டு சக்தியும் இந்த மாதிரி பொண்ணு என்ன தப்பா கேட்டுட்டா, அவ ஒரு வேள மாமாவ தப்பா கூட புரிஞ்சுட்டு இருந்திருக்கலாம்ல. பேசாம நம்ம கார செக் பண்ணி பார்க்கலாம். யாரு சொல்றது உண்மைன்றது நமக்கு அதுலருந்து தெரிய வந்துரும்னு சொல்லிட்டு, அவங்களோட கார செக் பண்ண போக, ஆனா அதுக்கு முன்னாடியே சுந்தர் மைண்டுக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய பிளான போட்டுட்டு, கண்டிப்பா அங்க ரூ. 3,00,000 இருக்குன்றத நான் ஒத்துக்கிறேன்னு சொல்ல, உடனே இத கேட்டுட்டு வீட்ல இருக்கவங்க எல்லாருமே செம்மையா ஷாக் ஆக, ஆனா சுந்தரும் செம்ம கூலா, "நான் என்னோட அக்கவுண்ட்லேருந்து ரூ. 3,00,000 பணத்த எடுத்துட்டு, அத என்னோட அம்மாவோட ட்ரீட்மெண்ட்காக குடுக்கலான்னு சொல்லிட்டு, கார்ல வச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தேன். ஆனா என்ன வரும்போது அவங்க கிட்ட குடுக்க மறந்துட்டேன். ஸோ, அத பொண்ணு எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு என்ன வசமா மாட்டி விட பார்க்குறா. அதுவும் அதுதான் அவளுக்கு கிடைச்ச ஆதாரம்னு சொல்லிட்டு உங்க எல்லாரையுமே நம்ப வைக்க பார்க்குறான்னு சொல்ல, உடனே இத கேட்ட உடனே, "பொன்னி, எனக்கு தெரியும். நீங்க இப்படிதான் ஏதாவது ஒரு காரணத்த சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரி, உங்களோட மொபைல காட்டுங்க. அதுல நீங்க அக்கவுண்ட்லேருந்து எவ்வளோ பணத்த எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுல 2,00,000 இருக்கா? 3,00,000 இருக்கா? அப்படி இல்லன்னா நான் சொன்ன அந்த ரூ. 5,00,000 இருக்கான்னு பார்க்கலான்னு" சொல்லிட்டு அவங்களோட ஃபோன கேட்க, ஆனா சுந்தரம், "நான் எதுக்காக உன்கிட்ட ஃபோன குடுக்கணும்னு" சொல்லிட்டு ஃபோன தர மறுக்க, ஆனா சக்தியும் சுந்தர் இந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசுறத பார்த்த உடனேயே கண்டிப்பா பொன்னி சொல்றதுல ஏதோ உண்மை இருக்குன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு, சரி அவ கேட்டு தரலன்னா நீங்க நான் கேட்டா தந்து தானே ஆகணும். முதல்ல உங்களோட ஃபோன குடுங்கன்னு அவங்க கிட்ட ஃபோன வாங்க பார்க்க, உடனே சுந்தரும் பவானியோட உதவிய கேட்கறது மட்டும் இல்லாம, "பவானி இங்க பாரு, உன்னோட தம்பி என் மேல எவ்ளோ பெரிய பழிய போட்டுட்டு இருக்கு அவகிட்ட. என்னோட ஃபோன குடுக்க சொல்றான்னு" சொல்ல, உடனே பவானியும் எப்பவும் போலயே சுந்தருக்கு சப்போர்ட் பண்ண சக்தி கிட்ட கேட்க, உடனே சக்தியும், "நான் ஒண்ணும் பொண்ணுகிட்ட ஃபோன குடுக்க சொல்லல. நானே ஃபோன செக் பண்ணி பார்க்க ஆசைப்படுறேன். ஒழுங்கா உன்னோட புருஷன எந்த தப்பும் பண்ணலன்னா ஃபோன குடுக்க சொல்லுன்னு" சொல்ல, உடனே பவானியும், "ஏங்க இவங்க கிட்ட போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டு, நீங்க தான் எந்த தப்பும் பண்ணலல்ல. பேசாம உங்க ஃபோன எடுத்து சக்தி கிட்ட குடுங்க. அவன் செக் பண்ணி பார்த்துட்டு எது உண்மைன்றத எல்லாருக்கும் சொல்லுவான்னு" சொல்ல, உடனே சுந்தரும் வேற வழியே இல்லாம அவங்களோட ஃபோன எடுத்து குடுக்க, உடனே அத செக் பண்ண சக்தியும் அதுல
சுந்தர் அக்கவுண்ட்ல இருந்து 5,00,000 எடுத்திருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷன் வரவே உடனே அத பார்த்துட்டு இந்த விஷயத்த எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டு செம்ம ஷாக்கோட சுந்தர பார்க்க. ஆனா சுந்தரம் இதையும் தான் அவங்களோட அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் எடுத்தேன்னு சொல்லிட்டு சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க. ஆனா சந்திரசேகருக்கு, சண்முகத்துக்கு, சக்திக்குன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருக்குமே சுந்தர் பண்ற வேலையால கண்டிப்பா பொன்னி சொல்றதுல ஏதோ ஒரு உண்மை இருக்கு. ஒருவேளை நிஜமாவே சுந்தர் அந்த மாதிரி ஒரு வேலைய பார்த்துருப்பாங்களோன்னு சொல்லிட்டு செம்ம சந்தேகத்தோட சுந்தர பார்க்க, சுந்தரும் பயத்தோட எல்லாரையுமே பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த விஷயத்துல சுந்தர் எல்லார் முன்னாடியுமே பொன்னி மூலியமா வசமா மாட்டிப்பாங்களா? இல்லையா?